ஹலோஸ், பஜ்ஜினா உங்களுக்கு எவ்வளவு இஷ்டம்? எனக்கு கொள்ள இஷ்டம். அதுவும் மிளகா பஜ்ஜின்னு சொன்னா போதும் எனக்கு கடத்திட்டே போயிடலாம். அண்ட் எந்த அளவுக்கு எனக்கு சேவரி பஜ்ஜி பிடிக்குமோ அதே அளவுக்கு இனிப்பு பஜ்ஜியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரம்ஜான் ரெசிபி தான் பண்ண போறோம். நீங்க நோம்பு இருக்கிறீங்க இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவனை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். பிகாஸ் பட்டூசே மாதிரி இருப்பான். சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பனானா அண்ட் டேட்ஸ் பக்கோடா பிளஸ் ஏலக்கி காபி பண்ணலாமா? யூஸ்வலா நம்ம எப்படி பஜ்ஜி பேட்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடாக விட்டுறலாம். சன்ஃபிளவர் ஆயில் ஆர் பீனட் ஆயில், இவனை லைட்டா சிம் பண்ணி இவனை சூடாக விட்டுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேட்டருக்கு டிஷ்யூ எடுத்துன்னு இருக்கேன். வந்துட்டேன். ஓகே, ஸோ பேட்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க நான் ஒரு கப் கடலை மாவு, அவன் கூட 1/4 ஸ்பூன் கொஞ்சமா பேக்கிங் சோடா. ஏன்னா நம்ம உடனே பஜ்ஜி பண்ண போறதுனால கொஞ்சம் பிஸ்குன்னு வருவாங்கல்ல, அதனால துளியுண்டு உப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிளேவருக்காக, இவன் எப்படியும் இனிப்பு பஜ்ஜின்றதுனால ஃபிளேவருக்காக கொஞ்சம் இவன் ஃப்ரெஷ் ஏலக்கி. ஆல்ரைட், அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாம நம்மளோட பனானாஸ் அண்ட் டேட்ஸ் கோட் ஆகுற அளவுக்கு ஒரு மீடியம் திக் பேட்டர். கொஞ்சம் குடி தண்ணி வேணும். முடிஞ்ச அளவுக்கு எந்தவித லம்ஸும் இல்லாம பேட்டர் கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கானான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஃபிங்கரை இப்படி உள்ள விட்டோம்னா கோட் ஆகும். அப்படி நம்மளால நம்ம ஃபிங்கர்ல பேட்டரை கோட் பண்ண முடியுது அப்படின்னா அவன் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கான். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்றான், ஏன்னா துள்ளி ரொம்ப திக்காயிடுவான் அவ்வளோ திக்கா நம்ம வச்சிருந்தா. ஸோ இப்போ ஒரு வாட்டி பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கலாம். அழகா கோட் ஆறாரு, பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு. மோர் தென் எனஃப். இதுக்கப்புறம் என்ன, நம்ம என்ன சூடாயிட்டாரான்னு பாப்போமா? சூப்பரா சம டைமிங். தலைவர் சூடாகிறதுக்கும் நம்ம பேட்டரி ரெடி பண்றதுக்கும் பக்கா மாஸ். சோ இதுக்கப்புறம் யூஸ்வலா நம்ம எப்படி பஜ்ஜி பண்ணுவோமோ அதே ப்ராசஸ்ல தான் பண்ண போறோம். இவனை நான் எடுத்து வச்சிடுறேன். இங்க நான் பனானாவை லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்ஸ்ல இருந்து நான் உள்ள இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு அவனை லைட்டா சாப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான ஷேப்ல சாப் பண்ணிக்கோங்க. நான் லென்த் வைஸ் ரொம்ப ரொம்ப லைட்டா சாப் பண்ணியிருக்கேன். இவங்களை நம்ம மிக்சிங் எல்லாம் பண்ண போறது இல்லை, ரெண்டு பேரையும் தனித்தனியா தான் பஜ்ஜியா போட போறோம். ஓகே, ரைட். ஓ கியூட்டா இருக்கிறான். சரியா? ஆன்ல தான் இருக்கிறாரு, நான் அணைச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன். ஓகே, இப்ப என் மைண்ட் வாய்ஸ்ல என்ன தெரியுமா ஓடுது? மூங்கில் தோட்டம் பாட்டுல நடுவுல ஒரு லைன் வரும்ல, இது போதும். நான் பாடினா அடிப்பீங்க, ஆனா இது போதும் எனக்கு, இது போதுமேன்னு ஒரு லைன் வரும்ல, அந்த பாட்டு தான் எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல ஓடுறான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டேட்ஸை தனித்தனியா குட்டிக்கிட்டே அழகா இதே மாதிரி நம்ம பேட்டர்ல டிப் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல தான் எப்பவுமே பொரிக்கணும். எப்பயுமே பொறுமை அவசியம். அண்ட் தட்ஸ் கமிங் ஃப்ரம் அ ஹியூமன் பீயிங் ஹூ ஹேஸ் நில் பொறுமை. ஓகே, எனக்கு பேஷன்ஸ்ன்ற ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா சம்ஹவ் புவா செய்யணும்னா கொலை பேஷன்ஸ் உண்டு எனக்கு. நின்னு பொறுமையா என்ஜாய் பண்ணி சமைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தண்ணி குடிக்கிறியடா, இதெல்லாம் நியாயமா? எவ்வளவு ஈஸியா ஃப்ரேமிங். சூடுல நான் ஒரு ஹியூமன் பீயிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நீங்க ஏசியும் போட மாட்டீங்க, நீங்க மட்டும் பக்கமா போய் தண்ணி குடிச்சிட்டு வரீங்க.
ரைட், ஐ திங்க் தட் வில் டூ. இதுவே நான் ஓவர் க்ரௌட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தட்ஸ் யுவர் டேட்ஸ். அண்ட் இல்ல, நான் இவ்வளோ சொன்னேன், ஏண்டா நீ மட்டும் தண்ணி குடிக்கிறியே அக்காக்கு எங்கடான்னு. அப்போ கூட அவன் மனசு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்லாம் நினைக்கல. அவன் என்ன பண்ணானா, குடிச்சிட்டு அங்கேயே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு உள்ள வந்துட்டாப்ல. இப்பயும் பின்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃப்ளோ புரிஞ்சிருச்சு. இந்த கேமரா பின்னாடி போனா நான் இவனை பாக்கணும், கரெக்டா? இல்லனா நான் அவனை பாக்கணும், கரெக்டா? குடிச்சிட்டேன்டா நான். ஓகே, இவன் ஒருத்தர் சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம என்னது தப்பு இல்லைல்ல, நம்ம தானே செய்யறோம். டேட்ஸ் வெஜ்ஜி. ஓகே, ஓபன் பண்றேன். அப்புறமா ப்ராப்பரா ஓபனிங் ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறோம் நாங்க. இதோ தெரியுதா? அப்படி இருக்கும். Blast. This guy is perfect. இவனும் காப்பியும், அதுவும் இவனையும் கட்டன் காப்பியும் சேர்ந்து குடிச்சோன்னு இங்க அப்படி இருப்பான். ரெசிபிஸ் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுக்கா அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், ஆனா நான் கேட்டா கொண்டு வந்து தர மாட்டான். ஓகே, பேக் டு வாட் வி வர் டாக்கிங். ரெசிபிஸ் பத்தின கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னாச்சும் இருக்குன்னா காமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. நான் எப்பெல்லாம் டைம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் டெஃபினட்டா ரிப்ளை பண்றேன். கொஞ்ச நாளைக்கு நான் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல, ஏன்னா அவ்வளோ வேலை. இந்த கமல் படத்துல வரும்ல, அவ்வை சண்முகில மேல 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 வேலை 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 அப்படிதான் இருந்தேன். இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். எனக்கு லிட்டரலா ஒரு பிரேக் வேணும், எங்கன்னா ஹாலிடே போகணுன்ற அளவுக்கு வேலை இருக்கு. பட் ஐ ஆல்சோ என்ஜாய் டூயிங் so much work. அதனாலதான் காமெண்ட்ஸ்க்கு சரியா ரிப்ளை பண்ண முடியல. அதை சொல்லதான் வந்தேன். இப்படிதான் டைவர்ட் ஆயிடுவேன் நான் பேசிட்டே இருக்கும் போது. சாரி, அந்த கேமராவா? சாரி. இப்பதான் ரெக்கார்டே போடுறியா தம்பி? இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பத்தியா? நல்ல வேலை இன்னொரு கேமரா ஆன்ல ஓடிக்கிட்டு இருக்கு, தப்பிச்சிட்டோம். இல்லனா என் நிலைமை பெண்ணா இருக்கும். சொல்லு. நம்மை சுற்றி இருக்கிற அனைவரும் மிகவும் திறமைசாலிகள். ரைட். சோ இப்போ கிட்ட பாத்தீங்கன்னா அழகா பிரவுன் ஆயிட்டு வந்துட்டான். பேல் கலர் மாதிரி பிரவுன் ஆயாச்சு. என்ன அவ்வளவா குடிக்கல, நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். இவனை எடுத்துட்டு இவனை ஒரு ஓரமா வெயிட்டிஸ்ல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட், நான் ஒரு காப்பி சொன்னேன் இல்லையா, ஏலக்கி காப்பி, அவனதான் பண்ண போறோம். எடுத்துடலாமா தம்பி? இப்ப நீ க்ளோஸ் வர இப்பதான் ஒரு பாவம் பின்னாடி போனாரு. வரீங்களா? வாங்க. சத்தமா சிரிக்கலாம் தம்பி, இந்த மைக்ல பிக் ஆகும். இந்த பக்கம் இருக்கிற மைக் பிக் ஆகும். பரவாயில்ல, நீங்க சிரிங்க. சோ நான் சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட ஜீரோ வேஸ்ட் காப்பி. டடான் டடான் டடான். நீங்க வந்து ஃபில்டரும் யூஸ் பண்ணலாம். pour over, French press, any sort of copy that you make works. இன்னைக்கு நான் வந்து இவனை வச்சுதான் காப்பி போட போறேன். இவ்வளவு போட போடல, துளியுண்டு தான் போட போறோம். இவன் யார் தெரிகிறதா? நம்ம டேட்ஸ் யூஸ் பண்ணோம்ல பக்கோடா போட, அவனோட சீடு, அவனுக்குள்ள இருந்து நம்ம பிட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அவன் தான் இவன். சோ இவனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். டேட்ஸ்ல சாரி அப்படிதான் ரோலிங்ஸ். சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சீடுல இருக்கிற டேட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஓகேவா? லைஃப்ல நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரே டேட்டு இந்த டேட் தான். நீங்களும் என்ன மாதிரி தான், என்ன தம்பி உணர்ந்து சிரிக்கிற? நீங்களும் என் கேட்டகரி தான். லைஃப்ல வேற எந்த மாதிரியான டேட்ஸும் இல்ல அப்படின்னா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சும்மா 2-3 வாட்டி இப்படி அழுத்தி விட்டாலே டேட்ஸ் எல்லாமே வெளியே வந்துருவான். துளி கூட நம்மளுக்கு டேட்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இங்க இந்த வேற எந்த ப்ராப்ளமே கிடையாது. பியூட்டிஃபுல்லா வெளியே வந்துட்டாரு. இவனை வந்து பேப்பர் டவல் யூஸ் பண்ணி நல்லா எந்த விதமான ஈரமும் இல்லாமல் இவனை துடைத்து எடுத்துக்கொள்ளலாம். தட்ஸ் இட். நல்ல ட்ரை ஆயிட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கூட ஈரமே இல்ல. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல். So this is what we are looking at.
சோ இவனை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இவன் நல்ல பிரவுன் ஆகணும். எப்படி வந்து காஃபி பீன் அழகா ரோஸ்ட் பண்ண 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 பிரவுன் ஆயிட்டே வருவானோ அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சி தான் we looking for. தலைவன் நல்ல பிரவுன் ஆயிட்டு வரணும். ஹேண்ட் ரோஸ்டும் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு 180 to 190 டிகிரிஸ்ல about 25 to 30 minutes நீங்க இவனை பேக் பண்ணியும் எடுக்கலாம். ஓடிஜில ரோஸ்ட் பண்ணலாம், பேக் பண்ண முடியாது, சாரி, ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். கிட்ட வரணும், நீங்க ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்ட வா, நான் காட்டுறேன். கேன் யூ see இவன் பியூட்டிஃபுல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வரான். இந்த மாதிரி அவன் கூலாவுமே ரோஸ்ட் ஆனா போதும். ஐ திங்க் வெரி குட். ஆறு விட்டுலாமா தலைவர? 10 minutes later அப்படின்னு நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். சோ தலைவர் நல்லா கூல் டவுன் ஆயிட்டாரு. இப்போ இவனை வந்து ஒரு குவிக் டிர் பண்ண போறோம். when I say quick dir, we are only looking for a coarse powder. நம்ம வந்து ஃபைன் பவுடர் எதிர்பார்க்கல. இப்போ இவனை டிர் பண்ணும்போது ரொம்ப கோர்ஸா இருந்தா போதும். யூஸ்வலி காப்பி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னா கோர்ஸ் பவுடரா இருந்தா செம பியூட்டிஃபுல்லா இருப்பான். க்ளோஸ் பண்ணிக்கலாமா தம்பி? நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓகே, மிக்ஸி அந்த பக்கம் இருக்கிறாரு. சுவிட்ச் போட்டாதான் வேலை செய்வார். சூப்பர். பயங்கரமா இருக்காரா? இருக்கா? தெரியறாரா? இல்ல? The excitement only a copy psycho will understand. Okay, summer. Oh God, oh God. Right. இப்போ இவனை நம்ம ஃபில்டர்ல மாத்திக்க போறோம். ஐடியலி இவன் பயங்கர பெரிய ஃபில்டர் தான். பட் எஸ், நம்ம வந்து ஏலக்கி காப்பி பண்றோம். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் who we are making. ஏலக்கி காப்பி பண்றனால நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ரூ பண்ணும் போதே இவன் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரவுண்டட் ஏலக்கியும் ஆட் பண்றேன். ஓகே, எனக்கு ஏலக்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய ஆட் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. பட் ஐடியலி ஏலக்கி காப்பின்றதுனால கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணா பெட்டர். It already smells beautiful. செம்மையா இருக்கிறாரு. சோ இப்போ நம்ம இவர் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு ஃபைனலா காப்பி எப்படி வந்திருக்கிறாரு, கூடவே நம்மளோட பக்கோரா எப்படி இருக்கிறாங்க எல்லாரையும் பார்க்கலாம். அந்த கேமரா இல்லையா, மறந்துட்டேன் தம்பி, எல்லாரையும் பார்க்கலாம். ஓகே, 10 minutesல நாங்க திருப்பி வரோம். ஓகே, லொகேஷன் சேஞ்ச். ஏன்னா இவ்வளவு பியூட்டிஃபுல்லான 2 பேரை நம்ம ரசிச்சு சாப்பிடணும்னா காமா ரிலாக்ஸா சாப்பிடணும் இல்லையா. சோ இவன் தான் என்னோட என்டையர் ஸ்டுடியோல என்னோட ஃபேவரட் ஸ்பேஸ். ஸோ நான் இங்க யூஸ்வலா வந்துடுவேன். அண்ட் இவன் வேற மாதிரி இருக்கான். ஸ்மெல்லே, யார் சொன்னா சாயில மட்டும்தான் ஏலக்கி போடணும்னு? காப்பிலையும் போட்டு பாருங்க, அடிப்பொலியா இருப்பான். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம காப்பில சக்கரை ஆட் பண்ணல. பிகாஸ் நம்ம எனிவேஸ் இனிப்பான பஜ்ஜி தான் சாப்பிட போறோம், இனிப்பான பக்கோடா தான் சாப்பிட போறோம். மின்னலை படத்துல வர மாதிரி வேற என்ன வேண்டும் அப்படி இருக்கான். பக்கமாஸ் இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு செஞ்சுக்கா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, this is the boy from Kirti.